வணக்கம் நண்பர்களே. ஃப்ரைடே மார்க்கெட் ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தது. பேங்க் நிஃப்டி பவர்ஃபுல் ரெக்கவரி காட்டியது. மண்டே மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும்? நிஃப்டி எந்த லெவல்? ப்ராஃபிட் புக்கிங் வருமா? நிஃப்டி எந்த லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட்? பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் வருமா? எந்த ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணணும்? இந்த வீடியோல ஃபுல் அனாலிசிஸ் பார்ப்போம். முதல்ல ஃப்ரைடே மார்க்கெட் க்ளோசிங் பார்ப்போம் நண்பர்களே. Nifty 50 close, joined to reach down 719. Sensex close 75,415. Bank Nifty close 54,055. Friday market positive close கொடுத்தது. HDFC Bank, ICICI Bank, Axis Bank மாதிரி ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் கொடுத்தது. ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா இந்தியா விக்ஸ் ஸ்லைட்லி கூல் ஆகுது. பேங்க் நிஃப்டி ஸ்ட்ரெங்க் வந்தது. மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஸ்டில் ஸ்டேபிளா இருக்கு. இதனால் ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் புல்லிஷ் சைட்ல தான் இருக்கு. இப்போ குளோபல் மார்க்கெட் கியூஸ் பார்ப்போம். டவ் மிக்ஸ்ட் க்ளோஸ், நாஸ்டாக் ஸ்லைட்லி பாசிட்டிவ், நிக்கி ஸ்டேபிள், ஹாங்செங் மிக்ஸ்ட் சிக்னல்ஸ். முக்கியமாக கிஃப்ட் நிஃப்டி அரவுண்ட் 23,720 நியர் ட்ரேட் ஆகுது. இதனால் மண்டே மார்க்கெட் ஃபிளாட் டு மைல்ட்லி பாசிட்டிவ் ஓப்பனிங் சான்ஸ் இருக்கு. நிஃப்டி 23,800க்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகலாம். ஆனா 23,600 கீழே பிரேக் ஆனா இன்ட்ராடே செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால மண்டே ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணது சேஃபர். பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே சூப்பர் ஸ்ட்ராங் க்ளோஸ் கொடுத்தது நண்பர்களே. பேங்க் நிஃப்டி 54,300க்கு மேல சஸ்டெயின் ஆனா ஃப்ரெஷ் அப் சைட் ரேலி சான்ஸ் இருக்கு. டாப் பையிங் ஸ்டாக்ஸ் ஃபார் மண்டே. ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ட்ரெண்ட். ரீட்டைல் செக்டர் ஸ்ட்ராங் மொமெண்டம்ல இருக்கு. செகண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் நல்ல புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. தேர்ட் ஆக்சிஸ் பேங்க் பேங்கிங் ரேலிக்கு லீடர் மாதிரி மூவ் ஆகுது. ஃபோர்த் ஐசிஐசிஐ பேங்க் இன்னும் ஸ்ட்ரெங்க் காட்டிட்டு இருக்கு. த லாஸ்ட் ஒன் விப்ரோ. ஐடி செக்டர்ல விப்ரோ ஸ்லோலி மொமெண்டம் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. டாப் 5 செல் அவாய்ட் ஸ்டாக்ஸ். 1 மேக்ஸ் ஹெல்த் கேர் ஃப்ரைடே வீக் க்ளோஸ். ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட். 2 சன் ஃபார்மா. ஃபார்மா செக்டர் மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் கொடுக்குது. 3 ITC profit booking pressure visible. Support near wait பண்ணுங்க. 4 ONGC oil and gas stocks volatile. Risk அதிகம். 5 power grid momentum weak. Short term traders cautious இருக்கணும். Important trading tips. Monday trading பண்றவங்க first 30 minutes wait பண்ணுங்க. Strict stop loss use பண்ணுங்க. Resistance near profit book பண்ணுங்க. Over trading avoid பண்ணுங்க. Especially expiry week volatility இருக்கும்போது கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. மண்டே மார்க்கெட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா டிசிப்ளின் ட்ரேடிங் இருந்தா மட்டும்தான் லாங் டேர்ம் சக்சஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனலையே ஃபாலோ பண்ணுங்க, லைக் அண்ட் காமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம போர்ட்ஃபோலியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.